ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோமப்பா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா நீங்க அனலாய் இறங்குங்க. ஆண்டவரே, நீர் என்ன இன்னைக்கு பேச போகிறீரோ, நீர் என்ன அவர்களுக்கு இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை பேச விரும்புகிறீரோ, அவருடைய செவிகளும் அவருடைய இதயங்களும் இன்னைக்கு திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனக்கண்களை திறங்கப்பா, அவருடைய இதயத்தை புதுப்பீங்க. ஆண்டவரே, நீர் இன்று அவளோடு கூட இடைப்புற போறீங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு இடத்துல நீங்க மாற்றப் போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த சத்தியங்கள் ஒரு நாளும் வீணா இல்லை. அது ஏதோ ஒரு இடத்துல பயனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல அது இது ஒரு கனித்தவர்கிற ஒரு வாழ்க்கையா மாறிக்கொண்டு போகுது. ஆண்டவரே, இது ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கவும், ஆண்டவரே இதில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தவும் எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்குறோமப்பா. இந்த நேரத்தையும் இந்த முழு நேரத்தை நீங்க எடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். மீதியான அனைத்து நேரத்தும் உடைய கருத்தை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாம ஜெபிக்கிறோம். என்னால பிதாவே. ஆமென். வெல்கம் டு டெய்லி வித் ஜீசஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ரஞ்சித். எல்லாருக்கும் பிரைஸ். பாருங்க, நம்ம தொடர்ந்து இந்த பழைய ஏற்பாடுகளை குறித்து, இந்த பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு அதிகாரமாக, ஆதியாகவும் யாத்திராகவும் அப்படின்ற ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து அது எங்கெல்லாம் கிறிஸ்துவத்தை குறித்து சொல்லுகிறது என்பதை விரிவாக பார்த்து கொண்டு வந்தோம். 2 நாள் நம்ம யாத்திராகவும் மற்றும் ஆதியாகமம் குறித்து எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, லேவியராகமம் எடுத்து இங்கே எங்கே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நாம் விரிவாக இங்கே பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காரியம், ஒவ்வொரு அதிகாரமும் எடுத்து 39 பகுதி இருக்கு, 39 புத்தகங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். இதில் ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நாம் விரிவாக இதில் நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது கர்த்தர் ஆனால் ஆக்சுவலாக அது டாபிக் கிடையாது. பாருங்க, வெறும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடில் சொல்லணும் தான் இருந்தது. ஆனால் அது ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து அது எங்கெல்லாம் சொல்லியிருக்கு என்பதை கர்த்தர் எடுத்து சொன்னனால அது விரிவாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த லேவியராகமத்தில் பிரதான ஆசாரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். பிரதான ஆசாரியர் செய்த பலிகளை குறித்து மிக முக்கியமாக நான் பார்க்க போகிறேன். பாருங்க, பழைய ஏற்பாடில் 5 முக்கியமான பலிகள் குறித்து சொல்லப்படுகிறது. லேவியராகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 5 முக்கியமான பலிகளை குறித்து, இஸ்ரவேலுக்கு செஞ்ச 5 மிக முக்கியமான பலிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அது விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வேணும் தானோ பைபிளில் இந்த பலிகளை குறித்து படிக்கும்போது நம்ம அவ்வளோவா டீட்டெயிலாக படிக்கிறதில்ல. காரணம், அது நிறைய தகன பலி குறித்து சொல்லப்படுகிறது. ஆடு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் அந்த விதைகள், பழங்கள் குறித்து அதிலெல்லாம் பலி எடுத்துருக்காங்க. அதை பிரதான ஆசிரியர் அதை செய்கிறார், ஆரோன் அதை செய்கிறார் என்ற பல காரியங்களை குறித்து பார்க்குறோம். ஸோ அந்த பைபிளை பழைய ஏற்பாடை படிக்கும்போது நம்ம அதிகமாக அதை ஸ்கிப் பண்ணுறோம் பாருங்க. ஏன்னா அது குறித்து ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடு இல்லாதனால நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஆனால் இந்த சொல்லப்பட்டிருக்கிற பலிகள் எல்லாம் கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லும்போது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த 5 பலிகளும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது என்று நான் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அதை படித்து தியானிக்கும் போதும் பாருங்க, அது அவ்வளோ அருமையான ஒரு காரியமாய் இருந்தது. அப்போது பழைய ஏற்பாடில் சொல்லப்படுகிற இந்த 5 பலிகளும் ஏதோ ஒரு குறிப்பை, எது சொல்றதுன்னா ஒவ்வொரு குறிப்பை உள்ளடக்கியே இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு குறிப்பையும் இந்த 5 பலிகள் உள்ளடக்கி இருக்கு. மிக முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடில் இந்த பலிகளை குறித்து பார்க்கும்போது கூர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா, அதை நம்ம ஆராய ஆரம்பிச்சோன்னா, இயேசு கிறிஸ்து தான் குறித்து அது சொல்லுவது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம வேதத்தை திறக்கும்போது அது இன்னும் அடிப்படையாக சொல்லப்படுகிறது. அப்போது 5 முக்கியமான பலிகள் இருக்குன்னு சொன்னேன். அதை 2ஆக பிரித்தா, 1 வாலண்டரி சாக்ரிஃபைஸ், தன்னார்வ பலிகள். 2வது மேனிட்டரி சாக்ரிஃபைஸ், இல்லைனா ஆஃபரிங். 1 வாலண்டரி சாக்ரிஃபைஸ், தன்னார்வ பலிகள். இன்னொன்று மேனிட்டரி, கட்டாய பலிகள். 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த 5 பலிகளும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 1 தன்னார்வ பலிகள், 2வது கட்டாய பலிகள். வாலண்டரி சாக்ரிஃபைஸ் ஆர் ஆஃபரிங் ஆர் மேனிட்டரி ஆஃபரிங் ஆர் சாக்ரிஃபைஸ் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு இந்த வாலண்டரியாக இஸ்ரவேலுக்கு செய்த தன்னார்வமாக அவர்கள் செலுத்திய பலிகள் குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கலாம். மேனிட்டரி குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வாலண்டரி சாக்ரிஃபைஸ் குறித்து மிக முக்கியமான அதில் சொல்லப்பட்டுக்கிற 3 பலிகளை குறித்து நான் பேச போகிறேன். தன்னார்வ பலிகளை எப்படி அவங்களாம் தன்னார்வமாக அதை செஞ்சாங்க, அது என்ன பலிகள், அதோடைய பேர், அது எப்படி இயேசு கிறிஸ்துவை குறிக்குது என்பதெல்லாம் விரிவாய் பார்க்கலாம். ஸோ முதல் பலி, வாலண்டரி சாக்ரிஃபைஸில் முதல் பலி சர்வாங்க தகன பலி. முதல் பலின சர்வாங்க தகன பலி.
இந்த தகன பலி என்று சொல்லும்போது பாருங்க, அது எது குறிக்குதுன்னா கிளைம், ஏறுதல். அதாவது ஒரு புகையை நெருப்பு எரிஞ்சு அந்த புகை மேலே எழும்புது பாருங்க. இதை குறித்து தான் இந்த தன்னாக, அதாவது தகன பலியை குறித்து எபிரேய வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தகன பலி எபிரேய வார்த்தை என்ன அர்த்தம்னா, புகை அந்த எரிஞ்சு அந்த புகை மேலே எழும்புது பார்த்தீங்களா, இதுதான் அந்த தகன பலியை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கிறது. இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலான்னா லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வசனம் வாசிக்கிறேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13. பின்பு தேவன் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கு அவனுடைய மகனுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய விதிமுறைகள் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது இரவு முதல் விடியங்காலம் வரை பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியரின் சணநூல் உள்ளாடை தன் இடுப்பில் போட்டுக்கொண்டு சணநூல் அங்கியை அணிந்து பலிபீடத்தின் மேல் நெருப்பினால் எரிந்த சர்வாக தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் அருகில் கொட்டி, பின்பு தன் உடைகளை கழற்றி வேறு உடைகளை அணிந்து கொண்டு அந்த சாம்பலை முகம்பார்க்கு வெளியே சுத்தமான ஒரு இடத்தில் கொண்டு போய் கொட்டக்கடவன். பலிபீடத்தின் மேல் எரிகின்ற நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டியது அது. ஆசாரியரின் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டளைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகனபலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியின் கொழுப்பை போட்டு எரிய கெடுவன். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அணையக்கூடாது. அப்போ இந்த தகனபலி குறித்து, சர்வாங்க தகனபலி குறித்து லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வசனம், அதில் இப்படிலாம் பண்ணணும், ஒரு ஆசிரியர் என்னெல்லாம் வேலை செய்யணும், அந்த நெருப்பு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது என்பதெல்லாம் விரிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க, இது மோஸ்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவ நிவாரண பலியாக இதை செலுத்துவாங்க. இந்த சர்வாங்க தகன பலியை இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவம் செஞ்ச நிமித்தமாக அந்த பாவ நிவாரண பலியாக இதை அவர்கள் கர்த்தருக்கு செய்து அதை செலுத்தி மீண்டுமாய் கர்த்தர் அவர்களை இந்த பாவத்திலிருந்து அவர்களை நீக்கி, அதாவது அவர்களை அங்கிருந்து சுத்திகரித்து மீண்டும் கர்த்தரோட ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஐக்கியத்தை மீண்டுமாய் தொடர இந்த பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய காலத்தில் செஞ்சுட்டு வந்தாங்க பாருங்க. அப்போது சர்வாங்க தகன பலி பாருங்க எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாய் கர்த்தர்கிட்ட அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. ஸோ பாவம் அவங்ககிட்ட விளங்கியிருக்கு. ஸோ அது செஞ்சு இந்த பலியை செஞ்ச நிமித்தமாக மீண்டுமாக பாவங்கள் மூடப்பட்டது. பழைய ஏற்பாடு பாவங்கள் மூடப்பட்டதாக இருந்தது. புதிய ஏற்பாடுலாம் நம்முடைய பாவத்தை கர்த்தர் நீக்குகிறார். பழைய ஏற்பாடுல அந்த பாவம் மூடப்பட்டது. ஸோ அந்த பாவத்தை மூடி புதுப்பிக்கப்பட்ட மீண்டுமாய் புதுசா கர்த்தரோட ஒரு ஐக்கியத்தை கொள்ள இந்த சர்வாங்க தகன பலியை அவர்கள் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த பலி பாருங்க கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையா இருக்குது என்பதை தேவன் இங்கே நிரூபிக்கிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதோடைய பின்பகுதி மட்டும் வாசிக்கிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சர்வாங்கன தகன்பலியாக தணிக்க கடவன், இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அதாவது ரொம்ப பிரியமான தகன பலி கர்த்தருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்தது நான் சொல்ல போதும். அப்போ சர்வாங்க தகன பலி பாருங்க கர்த்தருக்கு மிகவும் விருப்பமான ஒரு பலியாய் இருக்கிறது. முதல் காரியம் பாவத்துக்கு நிவாரண பலியாக இதை செலுத்துறாங்க. மீண்டுமாய் கர்த்தருக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொள்ளத்துக்காக இஸ்ரவேல் மக்கள் இந்த பலியை செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த செலுத்துகிற இந்த பலி, இந்த சர்வாங்க தகன பலியுடைய பின்னோக்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் ஒப்படைத்து விட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு நான் ஒப்புராக்கிட்டேன், சரணடைஞ்சிட்டேன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் என்பதை இந்த பலி செலுத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் நினைப்பு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த பலி அவங்க சுட்டு எரிக்கும் போது எனக்கு எல்லாமே என் தேவன் ஒருவரே என்பதை இவர்கள் இந்த பலி மூலியமாக, சர்வாங்க பலியை செலுத்தும் மூலியமாக செயல்படுத்துறாங்க பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த பலி நிமித்தமாக செய்தார்களோ நாமும் பாருங்க நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் வாழணும். ஏனோதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதில்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஏனோதான வாழ்ந்து போகிறது கிடையாது. நம்முடைய முழு சித்தமும் நம்முடைய முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக சரண்டர் யுவர் லைஃப் இன்டு காட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். பாருங்க, ஏனோதான வாழ்றதில்லை.
அவன் அப்படி பண்ணுறான், நான் இப்படி தான் பண்ணுவேன். அவன் அப்படி பண்ண சம்பாதிக்க நான் இப்படி தான் சம்பாதிப்பேன் பணத்தை. அவன் அந்த ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் போவேன். பாருங்க, பொறாமை, கோபம், எரிச்சல். அவன் இப்படி இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன். அவன் மட்டும் நான் சம்பாதிக்க விடுறேன். அப்படி இல்லை பாருங்க. கர்த்தர் என்னை எப்படி வாழ சொல்கிறார்? கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவர் என்னுடைய வாழ்க்கையை என்ன தீர்மானித்திருக்கிறார்? அது என்னவோ அதை செய்ய தான் நான் செய்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது தன்னுடைய முழு வாழ்க்கைக்கு அதிகாரி யார் என்பதை அவர்கள் மீண்டுமாய் நிரூபித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முழு வாழ்க்கையின் அதிகாரியாக இருக்கிறார். நான் அல்ல, அதான் போல நான் அல்ல, கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்போ நான் அல்ல. அப்போ பாருங்க, அதுதான் நம்முடைய சுயத்தை இறக்கி தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜனமாய் இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த சர்வாங்க தகனம் பலி அவருடைய அம்சங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரே தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒரு வாசனை பொருள்னு சொல்கிறார் இல்லை, கர்த்தர் அதிலிருந்து மகிழ்கிறார், கர்த்தர் அதில் அதிகமாக விருப்பப்படுகிறார் என்பது தான் அந்த சுகந்த வாசனை பொருளுக்கான அர்த்தமாய் இருக்கிறது. சரி, இந்த சர்வாங்க தகன பலி எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? அன்னைக்கு ஜனங்கள் ஒரு மிருகத்தையோ இல்லை வேற ஒன்றையோ, பாருங்க, மிருகம், பழங்கள், அப்புறம் அந்த வயல்வெளியில் இருக்கிற காரியங்களை எடுத்து தகனம் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா மிருகத்தின் ரத்தத்தை அதிகமாக அதை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போது இங்கே ஒரு ரத்தம் வேறுபடுது. மிருகன்னு சொல்லும் போது ஒரு ரத்தத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது அந்த பலிபீடத்தின் மேலே. அது எது கிறிஸ்துவத்தை குறித்து சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே குமாரனை பலிபீடத்தில் கொடுத்த நிமித்தமாக, அர்ப்பணித்த நிமித்தமாக, அந்த இரத்தத்தின் மூலியமாக நம்முடைய அனைவருடைய பாவங்களும் நீக்கப்பட்டு நாம் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காய் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, அருமையான வசனம் பாருங்க, எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காய் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, அப்போ தேவன் சுகந்த வாசனையாக தன்னை அந்த தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் தேவன் தன்னையே நம்முடைய பாவங்களுக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ரிலேட் ஆகுதுங்களா? அப்போ இந்த சர்வாங்க தகன பலி எதை குறித்து சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எங்கே சொல்லப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ரத்தம் சிந்த நிமித்தமாக அந்த ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி மீண்டுமாய் அவருடைய குமாரனாகவும் குமாரத்தியாக இருந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துருக்கு. பாருங்க, இந்த சர்வாங்க தகன பலி இஸ்ரவேல் ஜனங்க அன்னைக்கு செலுத்தின அந்த சர்வாங்க தகன பலி புதிய ஏற்பாட்டில் அந்த சர்வான தகன பலி யாருக்கு செலுப்பது வந்ததுன்னா கிறிஸ்துவுக்கு வந்ததாய் இருக்கிறது. ஸோ எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்தாங்க, அவருடைய பாவனம் நிவாரணம் பலியாக செய்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் பிதா செய்கிறார், அதை யாருக்கு? தன்னுடைய சொந்த குமாரனுக்கு செய்கிறார். அந்த ஒரு ரத்தம் பாருங்க நம்முடைய அனைவரு பாவமும் நீக்கி நம்மளை சுத்திகிறது. ஸோ இதுதான் சர்வாங்க தகன பலி. ரெண்டாவது பலி, முதல் பலி சர்வாங்க தகன பலி, ரெண்டாவது பலி போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங், போஜன பலி. நீங்கள் லேவியராகவும் 2ஆம் அதிகாரத்தை சில வசனங்கள் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். பல இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் போஜன பலியை செலுத்தினாங்க. இது மிக முக்கியமான பலி. கேட்டீங்களா? கோதுமை, விதைகள் போன்ற பழங்கள் போன்ற இந்த மாதிரி காரியங்கள், அவனுடைய நிலத்தில் நின்று வருகிற சில காரியங்களை எடுத்து அதை ஒரு போஜன பலியாக அன்றைக்கி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கி செஞ்சாங்க. மிக முக்கியமாய் இது சொல்லப்படுகிற ஒன்றா இருக்குது. நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கிறேன். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். ஒருவன் உணவு பலியாகிய காணிக்கையை தேவனுக்கு செலுத்த வேண்டுமானால் அவருடைய காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெயை ஊற்றி அதன் மேல் துர்போகம் போட்டு அதை ஆரோனின் மகனாகிய ஆசாரிடத்தில் கொண்டு போவனாக. அப்போது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப பருவங்களும் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் நன்றியின் அடையாளமாக எரிய கடவன். அது தேவனுக்கு நறுமணம் வாசனையாக, இந்த சுகந்த வாசனையான தகன பலி. அந்த உணவில் மீதியாக இருப்பது ஆரோனையும் அவருடைய மகனையும் சேரும். தேவனுக்கு செலுத்தும் தகன பலியில் இது மகா பரிசுத்தமானது. நீர் படைப்பும் அடுப்பிலும் சமைக்கப்பட்ட உணவு பலியினால், அது எண்ணெயினால் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட புளிப்பில்லாத அதிர்ஷ்டங்களாவோ
எண்ணெயாய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாகவோ இருப்பதாக. பாருங்க, அன்னைக்கு வாழ்ந்த இந்த இந்த பலிகள் பாருங்க, அவங்க அந்த மாவை எடுத்து, இல்லைன்னா வேற விதமான காய்கள் பழங்களை எடுத்து, அந்த விதைகளை எடுத்து ஒரு போஜனம் பலியாக இவங்க காணிக்கையா செலுத்துவாங்க. ஆனால் தகன பலி பாருங்க, இந்த போஜன பலியை ஆசாரிகள் உட்கொள்ளலாம், அங்கே இருக்கிற ஏழைகள் உட்கொள்ளலாம். அதுதான் அந்த 3ஆம் வசனத்தில் வரும். 3ஆம் வசனம், அந்த உணவை மீதியாக இருப்பது ஆரோனையும் அவருடைய மகனையும் சேரும். அப்போ இந்த பலிகள் பாருங்க செலுத்தும் பொழுது மீண்டுமாய் ஆரோனுக்கும் அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுப்பான். இந்த போஜன பலி அவர்களால் முடிந்ததை அவர்கள் சொல்ல ஒரு காரியமாக்குது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, இதில் 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே தேவனுக்கு செலுத்தும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. அப்போ இந்த போஜன பலி பாருங்க மிகவும் பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு பலியாக இருக்கிறது. ஸோ இந்த பலி, இந்த போஜன பலி பாருங்க எதை குறித்து சொல்லப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை ஆராதனைக்குரிய ஒரு வழிபாடாக இந்த போஜன பலி அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. தேவனுக்கு இந்த போஜன பலி செலுத்துறது மூலியமாக, இந்த உணவு பலி செலுத்துறது மூலியமாக தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஒரு விதமான இன்னைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நேரங்களில் போஜன பலியை அவங்க அந்த அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தாங்க பாருங்க. இது ஒரு தனித்துவமான ஆராதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது சுதந்திரமாய் யார் வேணாலும் இதை போஜன பலியை அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்த முடியும். பாருங்க, ஏன் இது ஆராதனைக்குரிய பலியா இருக்குன்னா, பாருங்க 40 ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ தேவன் அவருடைய எல்லா விதமான தேவையும் சந்தித்தார். உணவை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். ஸோ அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னா மிகவும் ஒரு விலையுறந்த ஒரு உணவாய் இருந்தது. மதிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு உணவாய் மன்னா உணவு இருந்தது. ஏனென்றால் அந்த வனாந்தத்திலே கர்த்தர் அவர்களை பராமரித்து வந்தார். அப்போ இந்த ஆராதனை நம்மளை தேவனுக்கு செலுத்தி இந்த ஆராதனையும் பாருங்க விலையேர்ந்த ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். மதிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆராதனை செலுத்த வேண்டும். அன்ற காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அதை போஜன பலியாக தேவனுக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம தேவனை சுதந்திரமாய் ஆராதிக்கிறோம். பாருங்க, அன்னைக்கு எப்படி இந்த மன்னா விலையுயர்ந்த ஒரு உணவாக இருந்ததோ, மதிப்புக்கு அப்பாற்பட்டது ஒரு மிகவும் தலை சிறந்த ஒரு ஆராதனை அவங்க எப்படி செலுத்தினாங்களோ, இன்னைக்கு நாம் வாழ்கிற நாட்களில் அப்படி ஒரு ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லை யூத் மீட்டிங் ஆராதனை, இல்லை தனிப்பட்ட பாருங்கள், அது முக்கியம் இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை நான் எவ்வளோ நேரம் ஆராதிக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன்னா, ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், இது கடமையாக இருக்குது. ஆனால் ஆராதிக்கிறேன்னா, தேவனை துதித்து பாடுறேன்னா, இதெல்லாம் நான் செய்கிறேன்னான்னு கேட்டால் அது ரொம்ப கம்மி தான். ஆனால் எவ்வளோ வேதமும் ஜபமும் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான அந்த 3வது காரியம்னா இந்த ஆராதனை தான். பாருங்கள், நீங்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் எதை நிரூபிக்கிறீங்கன்னா, கர்த்தரே உங்கள் எல்லா தேவையும் சந்திக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறீங்க. கர்த்தரே உங்கள் ஒரே தேவன், அவரே உங்களை எல்லாவற்றிலும் வழிநடத்துவார் என்பதை நீங்கள் அவருக்கு காட்டுறீங்க. பாருங்க, அன்னைக்கு போஜனம் பலி இன்னைக்கு வாழுகிற காலத்தில் எனக்கு என்னென்னா இந்த ஆராதனை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எவ்வளோ வேகமாக அதுக்கான விஷயங்களை செஞ்சு வர்ஷிப் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ நேரங்கள் கர்த்தருக்கு ஆராதனை கொடுக்குறீங்க. பாருங்க, ரொம்ப பாடி கத்தி அப்படியே ஹை பிச்சில் பண்ணணும் அப்படி பண்ணலாம் இல்லை. பாருங்க, உங்களுக்கு தோன்றது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவர் எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ அற்புதமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் இந்த ஆராதனை. அதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யுங்க. வெறும் ஜபத்துக்கு நேரத்துக்கு கொடுக்குறீங்க, நல்லது. பைபிள் வாசிக்கிறீங்க, அது ரொம்ப நல்லது. ஆனால் அதே போல் ஆராதனை செய்யுங்க, அதுவும் நல்லது தான். அது வெறும் வர்ஷிப் டீம் செய்கிறது, நல்லா பாடுறது இல்லை, எல்லாருமே பண்ணலாம். பாருங்க, கரெக்டுங்களா? கர்த்தர் வாய்ஸை பார்க்கறது இல்லை, மனதை பார்க்குறார். ஆனால் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை நீங்கள் இந்த போஜனம் பலி எப்படி இஸ்ரவேல் ஜனங்க செய்தார்களோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதனையில் செய்யுங்க. ஏன் அது முக்கியம் நான் சொல்கிறேன்னா, பாருங்கள், இதுக்கு தாவீது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை அவர் ஆராதிக்க ஒரு நாளும் தவறில்லை. வாசிக்கலாம், சங்கீதம் 63ஆம் அதிகாரம், சங்கீதம் 63 முதல் 5 வசனம் நான் வாசிக்கிறேன்.
சங்கீதம் 63:5. தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் சோர்வற்றதும் தண்ணீரற்றுமான நேரத்தில் என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என்னுடைய உடலானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த இடத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். உயிரை விட உம்முடைய கிருபை நல்லது. என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும். என்னுடைய உயிர் உள்ளவரை நான் உம்மை துதித்து உம்முடைய பேர் சொல்லி கையை உயர்த்துவேன். இனத்தையும் கொழுப்பையும் உண்ணது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என்னுடைய வாய் ஆனந்த சந்தோஷமுள்ள உடல்களால் உம்மை போற்று. பாருங்க, எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்க. சங்கீதம் 63:5 இந்த வசனம் முழுசா வாசிங்க. ரொம்ப அருமையான வசனங்கள். இதோடைய அடிப்படை எப்படி, இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வனாந்திரத்தில் எழுதுகிற பாட்டு. தன்னுடைய சொந்த மகனான அம்சோனுக்கு பயந்து, வனாந்திரத்தில் அவன் நம்மளை கொல்ல வரான்னு பயந்து, யோதான் அந்த வனாந்திரத்தில் போகிற வழியில் அந்த இருக்கிற வனாந்திரத்தில் எழுதுகிற பாட்டு பாருங்க. எதிர்காலம் எப்படி போக போகிறதுன்னு தெரியல, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவ்வளோ ஒரு நெருக்கடி. தன் சொந்த மகனை கொல்ல விரும்புகிறா. எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை இருக்கும் பாரு. டிப்ரெஷனில் இருப்பார் டேவிட். ஆனால் பாருங்க, அதிகாலை உம்மை தேடுறேன், நீரே என் தேவன், உம்மை போற்ற, என்னோட உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்கிறேன். பாருங்க, எப்படி எழுதுற போகிறேன். பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை இவர் ஆராதிக்க நிறுத்தலை. உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை மாறிக்கொண்டே வரும், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆராதனை செய்யவோ தேவனை துதிக்கவோ ஒரு நாளும் நிறுத்தாது. சூழ்நிலை மாறும், ஆனால் மாறாதவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. மாறாத தேவனை உங்கள் தெய்வமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அப்போ என் தேவன் யாருங்க? மாறாதவர். அவரை நான் நோக்கி துதிக்கிறேன். சூழ்நிலை மாறுது, அதிகமான தாங்க முடியாத மனவேதனை இருக்குது, அதிகமாக டிப்ரெஷனில் இருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் என்னை விட்டு போயிட்டு, என் நேசித்தவங்க யாரும் இல்லை, கொடிதான வியாதியெல்லாம் நான் அகப்பட்டுருக்கேன், கஷ்டமாக இருக்குது, எப்படி வருதுன்னு தெரியல, இந்த வாழ்க்கை எப்படி மேற்கொள்ளுன்னு தெரியல, எப்படி தாண்டி வருதுன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் தேவனை துதிக்க போகிறேன், தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அவர் என் தேவன், அதிகாலையில் அவரை தேட போகிறேன். என்னோட உயிருள்ள நாளெல்லாம் இவர் ஒருவரே நான் ஆராதிக்க போகிறேன். பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறாரு, எப்படி வனாந்திரத்தில் தண்ணீருக்கு தாகமாக இருக்கோ அது மேலே அவர் மேலே தாகமாக இருக்கிறன்ற தாவீது. அப்போது என்னுடைய தாகம் இயேசு கிறிஸ்துவே, அவரை ஒருவரை ஆராதிப்பதே என்னுடைய வாழ்நாள் உள்ள ஒரு நோக்கமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆராதனையை அப்படி செலுத்து. எப்போதும் தேவனை ஆராதிக்க ஒரு நாளும் தயங்காதே. முழு நேரத்தை அவருக்கு கொடு. 3வது படி கடைசியாக பார்த்து முடிப்போம். சமாதானம் பலி, பீஸ் ஆஃபரிங். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம், வாசிக்க நேரம் இல்லை. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11-21 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனுக்கு செலுத்துகிற சமாதான பலியின் விதிமுறைகள் என்னவென்றால், அதை நன்றி பலியாக செலுத்துவானால் அவன் நன்றியோடு கூட எண்ணெயினாலே பிசைந்த புளிப்பில்லாத அதிர்ஷ்டங்களையும் எண்ணெயால் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயினாலே பிசைந்த வறுத்தெடுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிசயங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதுக்கும் அல்லாமல் புளிப்பில்லாதனால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாக நன்றியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து தேவனுக்கு ஏற்படுத்த படைக்கு பலியாக செலுத்துவானாக. அது சமாதானத்தின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுக்காகும். சமாதான பலியாகிய நன்றி பலியின் மாംசமான செலுத்தப்பட்ட அன்றைய தினமே சாப்பிட வேண்டும். அதில் ஒன்றும் விடிய காலம் வரை வைக்கப்படக்கூடாது. அது செலுத்தும் பலி பொருத்தனையாலவோ உற்சாக பலியாகவோ இருக்கலாம். அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதான மறுநாளிலும் சாப்பிடலாம். பலியின் மாம்சத்தில் மீதான இருக்கிற 3ஆம் நாளில் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படுவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியாய் 3ஆம் நாளில் சாப்பிடக்கூடாமல் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்துவனுக்கும் அது பலியாகாது. அது அருவருப்பாய் இருக்கும். அதை சாப்பிடுவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். தீண்டான எந்த பொருளாவது அந்த மாம்சம் பட்டயத்தால் சாப்பிடப்படாமல் நெருப்பினாலே சுட்டரிக்கப்படுவது. மற்ற மாம்சங்களோடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சாப்பிடலாம். ஒருவன் தீண்டுள்ளவனாக இருக்கும்போது தேவனுக்கு சமாதான பலியை மாம்சத்தை சாப்பிட்டால் அவன் தன் மக்களுக்கு இல்லாதபடி வெட்டுண்டு போவான். அப்போது மிக முக்கியமான காரியங்களை பார்த்தோம். 11-20 வசனம் பார்த்தோம். இதில் மீண்டும் முக்கியமான காரியங்களே பார்க்க போகிறோம். இந்த சமாதான பலி என்று சொல்லும்போது இதில் இந்த வாசித்த வசனங்களில் 3 முக்கியமான பலிகளை பார்க்க போகிறோம். இந்த சமாதான பலி பாருங்க, தேவனுக்கு நாம்
முழு நன்றி உள்ளவராய் இருக்கிறோம் என்பதை இந்த சமாதானம் பலி நமக்கு முதலாக காட்டுகிறது. அவர் செய்த நன்மை குறித்து நாம் எவ்வளோ நன்றி உள்ளவராய் நம்ம அவருடைய வாழ்க்கையில் இயேசுக்காக நாம் வாழ்கிறோம் என்பதை நன்றி சொல்கிற விதமாக அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானம் பலியை ஏற்படுத்துகிறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 400 வருடங்கள் அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்தார், எவ்வளோ அற்புத அடையாளம் காட்டினார், இன்னைக்கு வரைக்கும் எப்படி பராமரித்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பார் எண்ணி இந்த சமாதானம் பலியை அவர்கள் தேவனுக்கு முன்பாக செலுத்துறாங்க. ஸோ கர்த்தர் செய்த நன்மைக்கு இவர்கள் சமாதானம் பலியை காட்டுறாங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த சமாதானம் பலி அவர்களுக்கு ஒரு கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை அவருடைய இதயத்தில் கொடுத்தார் என்பதையும் இது பிரதிபலிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் பிறக்கும்போது அன்னாள் ரொம்ப மன கசந்து அழுதார். கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணினார், அதை செய்து முடித்தார், அவருக்கு மிக சமாதானம் உண்டு பண்ணது. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அண்ணா ஒரு தகனம் பலி செலுத்துவாங்க. இந்த சமாதான தகனம் பலியை அவர் செலுத்துவாங்க. ஸோ ஒரு சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார், அது மீண்டுமாய் உண்டான அந்த சமாதானத்தை ஊடாக இந்த பலியை செலுத்தப்பட்டது. அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணிதை நிறைவேற்றுவார் என்பதையும் இது குறிப்பிடுது. மூன்றாவது இந்த சமாதான பலி எதை காட்டுதுன்னா பாருங்க, அதாவது கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளிருந்து விடுதலையாக்கினார். அவர் பாருங்க, விடுதலையாக்க மூலியமாக ஏற்பட்ட அந்த சமாதானம். இஸ்ரவேல் ஜனங்கள் 4 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது மூலியமாக வெளிவந்த நிமித்தமாக அவருக்கு அது நிமித்தமாக சமாதானம் உண்டாக்கப்பட்டது. அப்போ 3 காரியங்கள் இந்த 7-8 வசனம் நாம் பார்க்க முடிந்தது பாரு. சரி, 3 காரியத்தை சொல்லப்படுது. அப்போ நன்றி சொல்கிறாங்க, கர்த்தர் வாக்கு பண்ணினா அது மூலியமா அவனுக்கு உண்டான சமாதானத்துக்கு ஈடாக சமாதானம் பலி செலுத்துறாங்க. 3வது கர்த்தர் விடுதலைக்கினார், அதற்காக சமாதானம் பலி செலுத்துறாங்க. அப்போது இந்த சமாதானம் பலி பீஸ் ஆஃபரிங் பாருங்க, கிறிஸ்துவை குறித்து பேசப்படுதுன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. வாசிக்கிறான் கொலாசியர் 1:20. கொலாசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இங்க விடுதலையானாலே இவங்க சமாதான பலியை செலுத்துறாங்க. கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுவதாக சமாதான பலியை செலுத்துறாங்க. அதே மாதிரி கர்த்தர் இவங்களுக்கு வாக்கு பண்ணிதை நிறைவேற்றினா சொல்லி சமாதான பலி செலுத்துறாங்க. ஆனால் இந்த சமாதான பலி கிறிஸ்துவை குறிக்கு என்று சொல்லும்போது ஆச்சரியமா இருக்குது. இங்க கொலாசியர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கி. பாவத்தில் வாழ்ந்த உடைக்கப்பட்ட இதயமாய் இருந்தது, அதிக பயத்தில் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காய் சிந்தின அந்த ரத்தம் எனக்கு கொடுக்க முடியாத மகா பெரிய சமாதானம்